வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் கேரியர் சேனல். இப்போ வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம தமிழ்நாட்டில் 38 மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியத்திலேருந்து உங்களுக்கு புதுசாக நோட்டிஃபிகேஷன் வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அசிஸ்டன்ட் லெவலில் வந்து உங்களுக்கு அறிவிச்சிருக்காங்க. இதுக்கான சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு மாதந்தோறும் உங்களுக்கு 35,000 வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். அண்ட் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 10/3/2025 அன்றைக்கி வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமும் உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அதோட இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியத்திலேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை பண்ணுற லிங்க் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும், டேரெக்டாக அதோடைய அஃபிஷியல் வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து ஓப்பன் ஆகும். டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இதில் இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து எங்கேருந்து டவுன்லோட் பண்ணணும் அண்ட் அப்ளை பண்ணுற லிங்க் வந்து எங்கேருந்து எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து ரீசெண்டாக வந்து என்னென்ன நோட்டிஃபிகேஷன் எல்லாம் ஓப்பன் ஆகிருக்கு அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான பேஜும் அண்ட் லாகின் பண்ணுறதுக்கான பேஜும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதிலே கொடுத்துருக்காங்க. அண்டு நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா கீழே வந்து ரீசெண்டாக வந்து என்னென்ன நோட்டிஃபிகேஷன் வந்து ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருப்பாங்க. நோட்டிஃபிகேஷன் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணவே போதும், டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2025க்கான நோட்டிஃபிகேஷன் எம்ஆர்பிலேருந்து வந்து வெளியிட்டிருக்காங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இது எப்போ வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17/2/2025 அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 10/3/2025 அன்றைக்கி வரைக்கும் நீங்கள் ஃபார்மசிஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் 38 மாவட்டத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேலை இருக்குது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் இதில் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் நேமை பொறுத்த வரைக்கும் ஃபார்மசிஸ்ட்டுக்கு மட்டும்தான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போகிறாங்க. அண்டு 35,400 1,30,000 வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். இதுக்கான வேக்கன்சி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 425 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு இதுக்கான இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் எல்லாம் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் டேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்றைக்கு வந்து ஓப்பன் ஆகிருக்கு அண்டு இதுக்கான ஜாப் க்ளோசிங் டேட் வந்து என்ன அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் இதில் வந்து எவ்வளோ பே கமிஷன் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா பேர் லெவல் வரைக்கும் தான் இருக்கும். 35,400 1,30,400 வரைக்கும் உங்களுக்கு இருக்கும். அண்டு இதுக்கான ரிசர்வேஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான ஏஜ் லிமிட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் ஆல் கேண்டிடேட் வந்து 1/7/2025 அன்றைக்கி வரைக்கும் 18 வயசுலேருந்து 59 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் டிஃப்ரெண்ட் அண்ட் எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா 59 இயர் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் ஓசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனியாக 32 அண்ட் 42 அண்ட் 50 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு இது மட்டும் கிடையாது, உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் வந்து ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ரிலாக்ஸேஷனால் எதுவுமே கிடையாது அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்டு இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஃபார்மசிக்காக மட்டும்தான் உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இதில் ஏதாவது டிப்ளமோலையோ ஃபார்மசியோ அல்லது பேச்சுலர் ஆஃப் டிகிரி ஃபார்மசியோ அல்லது டி ஃபார்மசியோ நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் மஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே நீங்கள் ஃபார்மசி நீங்கள் படிச்சிருந்தால் ஏதாவது ஒரு ஃபார்மசி டிப்ளமோலையோ அல்லது டிகிரியிலோ அல்லது டி ஃபார்மசியிலோ நீங்கள் படிச்சிருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்தியன் சிட்டிசன் வந்து எல்லாமே அப்ளை பண்ணிக்கலாம், பட் படிச்சிருக்கிறது வந்து நம்ம தமிழ்நாட்டில் தான் நீங்கள் வந்து படிச்சிருக்கணும், சரிங்களா? அதுக்கான எக்ஸாமினேஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்டிவ் டைப்பில் வந்து உங்களுக்கு எக்ஸாமினேஷன் இருக்கும். தமிழ் லாங்குவேஜ் டெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 ஹவரும் அண்டு 50 கொஷின் உங்களுக்கு இருக்கும். அண்டுக்கு எலிஜிபிலிட்டி மார்க் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 40 மார்க் எடுத்தாலே நீங்கள் பாஸ் ஆகிருவீங்க. அண்டு கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 2 ஹவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கும் டியூரேஷன். அண்ட் 100 மார்க்கில் உங்களுக்கு 30 மார்க் நீங்கள் எடுத்தாலும் நீங்கள் பாஸ் ஆகிடலாம் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்டு இந்த எக்ஸாமுக்கெல்லாம் என்னென்ன சிலபஸ் வரும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதிலே கொடுத்துருக்காங்க. அண்டு இதில் சின்ன பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா COVID-19 வந்து யாரெல்லாம் உங்களுக்கு சர்வீஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஹாஸ்பிட்டலோ இல்லை ஃபார்மசியோ எங்கேயாவது வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 6 to 12 மந்த் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 2 மார்க்கும் அண்ட் 12 to 18 மந்த் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 3 மார்க்கும் 18 to 24 வரைக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா
உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 மார்க்கும் இந்த மாதிரி வந்து கொடுக்க போகிறாங்க. அண்டு இது மட்டும் கிடையாது, இவங்க கொடுத்துருக்குற இந்த கோவின் டியூட்டி சர்டிஃபிகேட் வந்து ஏதாவது உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அண்டு எக்ஸாமினேஷன் சென்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் 38 மாவட்டத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்க சொந்த டிஸ்ட்ரிக்ட்லேயே வந்து நீங்கள் எழுதிக்கலாம் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வேலையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம தமிழ்நாட்டிலே அவங்கவுங்க டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்திங்கன்னா அறிவிக்க போகிறோம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் பேஜில் வந்து கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல் அப்படின்னு சொல்கிறது, நீங்கள் அதை கிளிக் பண்ண உடனே டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைன் மூலிமா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் நீங்கள் வந்து இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக உள்ளே வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் இதை கொடுத்தாவே போதும், உங்களுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜுக்கு வந்து போயிடுவீங்க. அப்படி இல்லைனா நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு கூட போகலாம். அண்ட் இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. நியூ ரிஜிஸ்டர் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ண உடனே டேரெக்டாக இந்த பேஜுக்கு போயிடுவீங்க. இதில் வந்து சில இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. உங்கள் கையில் என்னென்ன டாக்குமெண்ட் எல்லாம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்சனல் டீட்டெயில்ஸோட டாக்குமெண்ட், அது எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனோட டாக்குமெண்ட், அண்டு கோவின் டியூட்டியோட டாக்குமெண்ட், அண்ட் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, உங்களுடைய சிக்னேச்சர், உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் அண்டு ப்ரிவ்யூ. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிக்ளரேஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு பேமெண்ட் செலெக்ஷனில் வந்து நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸை வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? மற்ற இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரீஃபாக நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ப்ரீஃபாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். இந்த வாய்ப்பை வந்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ காய்ஸ், தேங்க்யூ.